டி சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர், குரோம்பேட்டையில் வசித்து வருகிறேன். ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையிலே ஒரு துயரமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி, அதிர்ச்சியும் அளிக்கக்கூடிய செய்தி. அநேகமாக எல்லாருமே பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. அதாவது புதுக்கோட்டையில் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவர் என்னை மாதிரி ஒரு சமூக ஆர்வலர், அவர் அந்த பகுதியில் நடக்கும் குவாரி ஊழலை அம்பலப்படுத்தினார். பல முறை அவர் புகார் அளித்திருக்கார் கவர்மெண்ட்டுக்கு. அவர் தொடர்ந்து ஒரு சமூக பணியை, சுற்றுச்சூழல் ஆர்வம் மிக்கவர், அந்த சேவையை அவர் ஆற்றி வந்திருக்கிறார். பல ஆண்டுகள் ஆற்றி வந்திருக்கிறார். கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு அக்கறையோடு, சமூக அக்கறையோடு அவர் அந்த சேவையை ஆற்றி வந்தார். ஆனால் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்து வந்தது. சமூக விரோதிகளிடமிருந்து, குறிப்பாக குவாரி நடத்துபவர்கள் என்று சொல்லப்படுகிறது, பத்திரிகையில் அப்படி தான் போட்டிருக்காங்க. அவருடைய அச்சுறுத்தல் அவருக்கு தொடர்ந்து இருந்து வந்தது. இதையடுத்து அவர் பேர் அவர் ஒரு முஸ்லீம் நண்பர், இருக்கிறவங்களுக்கு ஜக்பர் அலின்னு பேர். ஜக்பர் அலி, கே ஜக்பர் அலி, 58 வயசு அவருக்கு. நல்ல சமூக ஆர்வலர். அவர் அவர் வாழ்ந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கார். எனக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்கிறது, என்ன வேணாலும் நடக்கும், எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் புகார் அளிச்சிருக்கார். இந்த மாதிரி குவாரி கொள்ளை போகிறது, மணல் கொள்ளை, எல்லாம் நடக்குது, கனிம வளங்கள் திருட்டு, இதெல்லாம் பற்றி தொடர்ந்து புகார் கொடுத்துன்னு வந்தார். திடீரென்று 2 நாளைக்கு முன்னால் லாரி மோதி இறந்திருக்கிறார். அங்கே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, லாரி மோதி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, லாரி வேண்டுமென்றே இவரை கொலை செய்ய வேண்டுமென்றே அந்த லாரியை மேலே ஏற்றிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க எல்லாரும். ஆக மொத்தம் இவருக்கு ஏற்கனவே புகார் அளிச்சிருந்தார், எனக்கு எந்த அச்சுறுத்தல் இருக்குதுன்னு. ஸோ அதையும் இதையும் டேலி பண்ணி பார்க்கும்போது, ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு சமூக ஆர்வலரை, ஊழலை அம்பலப்படுத்தியவரை, கொள்ளையை அம்பலப்படுத்தியவரை, புகார் கொடுத்தவரை, இப்படி நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். லாரி ஏறி கொண்டுட்டு வரணும், சில குண்டாஸ் அவனை வண்டி ஏற்றி கொண்டுட்டு வரணும். ஸோ அதே மாதிரி நடந்திருக்குன்னு தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். நமக்கு தெரியல. ஆனால் பத்திரிகை செய்தி பிரகாரம் என்ன சொல்லப்படுவது என்றால், இது வேண்டுமென்றே அவர் மேலே லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க, இதற்கும் அந்த குவாரி அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். இதற்கு மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் ஜகப்பர் அலி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். ரொம்ப வருத்தப்படுறேன். நானும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ற முறையில் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். அந்த கட்சிக்காரங்களும் இதுவரையிலும் எதுவும் செஞ்சாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இது குறித்து சரியான விசாரணை நடத்தணும். இது சம்மந்தப்பட்டவங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும். இது சாதாரணமான இந்த மாதிரி சமூக ஆர்வலர்களே ஒரு அபூர்வமான சமாச்சாரம். ஒரு சமூக அக்கறையோட ஒரு ஊரில் இயங்கிறதுன்றது அபூர்வமான சமாச்சாரம். அப்பேற்பட்டவர்களை கொலை பண்ணுறதுன்னு பயமுறுத்துறதுன்றது சர்வசாதாரணமாக நடந்து வருது தமிழ்நாட்டில். போன வருஷமோ முன் வருஷமோ ஒரு பத்திரிகையாளர் இப்படித்தான், அவர் மணல் கொள்ளையை எதிர்த்து அவர் கேள்வி கேட்டார்ன்றதுனால அவர் பட்டப்பகலிலே கொல்லப்பட்டார். அது மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்துவோருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், புகார் அளித்தோம் ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது அரசுக்கோ தெரிவித்தால் அந்த புகார் மறு சொல்லிடுறோம், அந்த புகார் அவர் தான் அளித்தார், யார் புகார் கொடுத்தான்றது சொல்லிவிடுறாங்க அவங்ககிட்ட. இது மாதிரி பத்திரிகையிலே வந்திருக்கு. அது மாதிரி இந்தியா மொத்தம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தியோர் ஏறக்குறைய 50க்கும் 60க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கது. காரணம், சமூக ஆர்வலர்களுக்கு, கட்சிக்காரனையே இந்த கதி, சமூக ஆர்வலர்களுக்கு யாரானா வருவானா? சமூகத்து ஆர்வத்தோடு
வந்து சேவை செய்வானா? செய்ய மாட்டான். இது இதை பார்த்த உடனே அவன் விலகிடுவான். ஏன்னா பாதுகாப்பு கிடையாது. அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்கே இருக்கிற காவல் நிலையம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த காவல் நிலையத்துக்கு புகார் அளிச்சிருக்கான், அது என்னன்னு தெரியல நமக்கு. அதனால் அரசு, குறிப்பாக காவல்துறை, இதை உரிய நபர்களை கண்டுபிடித்து அந்த கொலையாளர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறத கண்டுபிடித்து அவர்களை அம்பலப்படுத்தி அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர்களுக்கு, இந்த மாதிரி தன்னலமற்ற சமூக சேவை செய்பவர்களுக்கு அவர்கள் உரிய பாதுகாப்பு தர வேண்டும். அவர்களை கண்காணிக்கணும். அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் அவங்க புகார் கொடுக்கலன்னா கூட காவல்துறை தன்னுடைய கடமை என்னன்னா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். நானே 2003 தாக்கப்பட்டேன். எங்கள் வீட்டு எதிரிலேயே என்னை தாக்கினாங்க, கத்தியை கொண்டு குத்தினாங்க. நான் இப்போ ஏதோ போயிச்சிட்டேன். ஆனால் இதை பார்த்த உடனே சமூக ஆர்வலர் யாரும் வரமாட்டாங்க. சமூகத்தின் மேல் அக்கறை இருக்காது. நம்ம எவன் எப்படி போனான். அதனால தான் இந்த மாதிரி கொள்ளையர்களுக்கெல்லாம் ஒரு குஷி பிறந்து அவன் மாட்டுக்கு எவனும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, காவல்துறை கண்டுக்கிறது இல்லை, அரசு கண்டுக்கிறது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நான் தான் பண்ணியிருக்கான். அதனால் அந்த இறந்த ஜக்பர் அலிக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன். அந்த கட்சியும் கேட்டுக்கிறேன், அரசை கேட்டுக்கிறேன். குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று காவல்துறையையும் அரசையும் நான் வேண்டிக் கொள்கிறேன்.